This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. இந்த ஒரு கிரேவி வச்சு நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரைஸும் ரெடி பண்ணலாம். அதே போல் இந்த கிரேவி வச்சு சப்பாத்தி இட்லி தோசையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க. இது கூடவே 2 கிராம்பு, 2 காஞ்ச மிளகாய் காம்பு எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்குங்க, வாசனைக்காக தான். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10லேருந்து ஒரு 15க்கு முந்திரி வந்து நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் எடுத்துடலாம். இந்த டைமில் சேர்த்துக்குங்க முந்திரிலாம். பாருங்கம்மா, இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் பொடியை நறுக்குன ஒரு வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் 4ஆக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் கூடவே ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் பச்சை வெங்காயத்தோட வாசனை போகணும், அது வரலாம் நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கும் போதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரும் கழுவி ஊற்றிடுங்க. ஏன்னா தனியாக கழுவி ஊற்றும் போது அதில் மிளகாய்த்தூள் வாசனை வரும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் வந்து நல்லா தனியாக திரிஞ்சு வரும், அது வரலாம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வர டைமில் நான் வந்து 1 கட்டு பாலக்கீரை வாங்கி நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போல் கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாலக்கீரை வந்து இதை போல தான் இருக்கும். இதில் இருக்க தண்டு வந்து எடுத்துட்டு நல்லா பொடியை நறுக்கிடுங்க. பாருங்கள், தண்டு இதை போல் எடுத்தாலே நல்லா வந்துடும். பொடியை நறுக்குன கீரை, பாலக்கீரை இந்த அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கிடுங்க. இப்போ வந்து கீரை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மேலவே சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக பட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் வந்து இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம்.